Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல ஒரு ஸ்பெஷலான லஞ்ச் மெனு ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபீஸ் எல்லாமே நான் ஒரு 1.5 ஹவர்ஸ்லயே பண்ணிட்டேன். என்னென்ன ரெசிபீஸ்லாம் பண்ணிருக்கேன் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். தக்காளி சாதம், அதுக்கு அப்புறம் மல்லி சாதம், கர்ட் ரைஸ், அதுக்கு அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் எக் பாயில் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் சப்பாத்தி, ஆனியன் ரைத்தா, கேசரி, அதுக்கப்புறம் பன்னீர் தொக்கு மாதிரி பண்ணியிருக்கேன். நம்ம மேக்ஸிமம் சாம்பார் சாதம், ரசம் சாதம், அதுக்கப்புறம் புளிக்குழம்பு இந்த மாதிரி தான் வீட்டில் சமைச்சிட்ருப்போம். எப்போயாவது ஒரு நாள் நமக்கு வெரைட்டி ரைஸ் சாப்பிடணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக இந்த ரெசிபீஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி கெஸ்ட்டு யாராவது வராங்க அப்படின்னாலும் இந்த ரெசிபீஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ வாங்க இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிக்கிறேன். சைட் பை சைடு சாதம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை பாயில் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் ஆயிலில் தான் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் சோம்பு, பூண்டு நான் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை சோம்பு, பூண்டு இதோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கினதுக்கு பிறகு இதை நம்ம ஆனியன் எடுத்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலாக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இதோட ராஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாவோட ராஸ்மெல்லாம் போனதுக்கு பிறகு இதில் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இதில் தண்ணிலாம் ஆட் பண்ணவே தேவையில்லை. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes ஆகும். சிம்லேயே வச்சிங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு நமக்கு ரெடி ஆகிடும். எக்கு பாயில் ஆகிடுச்சு. பாயில் ஆனதுக்கு பிறகு இதில் பன்னீர் தொக்கு பண்ணிகிட்ருக்கேன். பன்னீர் தொக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. சைட்லேயே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வறுவல் கூட ஜஸ்ட்டு ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ பன்னீர் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு பிறகு இதில் ஒரு பட்டை, அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், 3 கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு இதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கினதுக்கு பிறகு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸில் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்குங்க. பெரிய சைஸ் தக்காளியே எடுத்திருக்கேன். வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்குங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தட்டி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு பர்னரில் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ரவையை வறுத்துட்ருக்கேன் கேசரி பண்ணுறதுக்காக. இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலாக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட ராஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த பன்னீர் தொக்கு நான் சப்பாத்திக்கு சைடிஷாக பண்ணுறேன். இதில் இப்போ மசாலாவோட நல்லா வதங்கினதுக்கு பிறகு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரட்டும். இன்னொரு பர்னரில் கேசரி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கேசரி எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ ஒரு விலாகில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு ஒரு 3 to 5 minutes வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா பன்னீர் ரெடி ஆயிரும். இந்த பன்னீர் நான் வீட்லேயே பண்ணது. இது நான் எப்படி பண்ணேங்கிறத வீடியோவும் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். இதை இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த சைடு கேசரி ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நெய்யில் முந்திரி, திராட்சை வறுத்து வச்சுருக்கிறத இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்ததுக்கு பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பாயில் பண்ண எக்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு எக்கில் சைடில் லைட்டாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். 1 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் பர்னரில் பன்னீர் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதையும் இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இது சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்து ரைஸுக்காக நான் வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இதை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து தயிர் சாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஷர் வச்சு நல்லா வந்து சாதத்தை வந்து நல்லா குழையிற அளவுக்கு மேஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து தயிர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் வந்து எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து தயிர் சாதத்தில் ஊற்றிட்டு அதை வந்து நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து தயிர் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து வந்து நம்ம வந்து கொத்தமல்லி சாதம் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கு பிறகு இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, முந்திரி வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுப்பட்டதுக்கு பிறகு இதில் வந்து ஒரு 2 மிளகாய் வந்து கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட முந்திரி இல்லை அப்படின்னா நீங்கள் நிலக்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வறுப்பட்டதுக்கு பிறகு இதில் மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காயும் கொத்தமல்லி பேஸ்ட்டும் அதையும் வந்து இதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து இதை வந்து வதக்கிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டி ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு வதக்கினாலே போதும். இதோட ராஸ்மல்லாம் போனதுக்கு பிறகு சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொத்தமல்லி சாதமும் ரெடி ஆயிரும். இப்போ வந்து இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ரைஸ் வேகும் போதே உப்பு கொஞ்சம் கலந்து எடுத்துக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து எடுத்துக்குங்க. இப்போ வந்து கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக வந்து நான் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் வந்து சேர்த்துட்டு இதோட ராஸ்மல்லாம் போகிற அளவுக்கு வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வதக்கி எடுத்துக்கலாம். சீக்கிரம் வந்து வெங்காயம் வந்து வதங்கிடும். இப்போ வந்து வெங்காயம் வந்து வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம். தக்காளியையும் நல்லா வந்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும். இப்போ தக்காளி ஆட் பண்ணதுக்கு பிறகு இதில் வந்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் லைட்டாக வந்து தண்ணி வந்து தெளித்து விட்டுக்குங்க. ரொம்பலாம் தண்ணி வந்து ஆட் பண்ண வேணாம். லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதை வந்து தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி வந்து ஓரளவு நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா வந்து கலந்து விடுங்க. அதோட பச்சை வாசனை போனதுக்கு பிறகு இதில் வந்து நம்ம வந்து சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ராஸ்மல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு சாதம் வந்து எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விடுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாதத்தை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். சைட் பை சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சப்பாத்தி வந்து போட்டு எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி வந்து ஆனியன் ரைத்தாவும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லா சாதத்தையும் நம்ம ஒரு பிளேட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.